ஆண்டவருக்குள்ளாக அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஒரு சபையிலே ஸ்திரியானவள் பெண்கள் பேசலாமா இல்லையா அப்படி குறித்து தான் இந்த வீடியோவில் நாங்கள் டீட்டெயிலாக வேத ஆதாரத்தோட நாங்கள் அங்கே பார்க்கணும். மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய சபையார் மத்தியில மிகவும் ஒரு பெரிய குழப்பமாக இருக்கிறது. இந்த சபையிலே ஸ்திரிகள் பேசலாமா இல்லையான்னு ஒரு கேள்வி. அப்படியாக இந்த வேதத்தின் ஊடாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது சபைகளை ஸ்திரியானவள் பேசக்கூடாது என்பது திட்ட தெளிவாக இந்த வேதம் எடுத்துரைக்கிறதை நாங்கள் அங்கே காணலாம். ஆனாலும் இன்றைய நாட்களில் சபையை வழிநடத்துவது பெண்கள், சபைக்கு உபதேசம் பண்ணுகிறது பெண்கள். அப்படியாக இந்த பெண்களே சில காரியங்களை செய்வதனால் சபைகள் இழுப்புண்டு போகிறதையும் நாங்கள் அங்கே காணக்கூடியதா இருக்கிறது. ஆனபடினாலே வேதத்தின் பிரகாரமாக சபையிலே பெண்கள் பேசுவது பிழை. அப்ப வேதத்தின் பிரகாரமாக சொன்னா வேத வாக்கியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அப்போ நான் வேத வாக்கியங்களூடாக நாங்கள் அதை தெளிவாக பார்க்கலாம். முதலாவது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 34, 35 வசனத்திலே சொல்லப்படுகின்றது. அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். சபைகளில் உங்கள் ஸ்திரிகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகின்றது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள், ஸ்திரிகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாயிருக்கும். நாங்கள் அங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகின்றது, சபைகளிலே உங்கள் ஸ்திரிகள் பேசாமல் இருக்க கடவர்கள், அவர்களுக்கு உத்தரவு இல்லை என்று அங்கே சொல்லப்படுகிறது. நாங்கள் அங்கே காணலாம். சில பேர் இந்த வசனத்தை வைத்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இது கொரிந்து சபைக்கு மட்டுமே சொல்லப்பட்டது. கொரிந்து சபையிலே அநேக பெண்கள் நெடுகளும் கதைத்து கொண்டிருப்பார்கள். ஆனபடினால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆனவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், இந்த வசனத்தை அவர்கள் முன்வைக்கிறார் என்று சொல்லுகிறதை நாங்கள் அங்கே காணலாம். நீங்கள் உண்மையிலே வேதத்தை படித்தால் நீங்கள் அவர்களுக்கு சரியான ஒரு விளக்கத்தை நீங்கள் அளிக்க முடியும். எப்படி என்று சொன்னால், இந்த கொரிந்து சபை எழுத ஆரம்பிக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு மட்டும்தான் எழுதுகிறார் என்பதை நீங்கள் வசனத்தினூடாக ஆராயலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க, கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயிருக்கின்ற சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுகிற அனைவருக்கும் எழுதுகிறார். அப்போ இந்த கொரிந்து நிறுவம் கொரிந்து சபைக்கு மட்டும் எழுதப்பட்ட ஒரு காரியம் அல்ல, வசனமும் அல்ல. எங்கும் தொழுகிற அனைவருக்கும் எழுதப்பட்டதான் இந்த கொரிந்து புத்தகம். அப்ப சில பேர் சொல்லுவார்கள், இது கொரிந்து சபைக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட காரியம், சபையில பெண்கள் பேசக்கூடாது என்று. அப்படி அல்ல, இது அனைவருக்கும், எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும். நீங்கள் தொழுது கொண்டாலும் உங்களுக்கும் சொல்லப்படுகின்றது, நாங்கள் தொழுகிறோம் எங்களுக்கும் சொல்லப்படுகின்றது. அப்படியாக அநேக பேருக்கு, அதாவது எங்கும் தொழுகிற அனைவருக்கும் சொல்லப்படுகின்ற காரியம்தான் சபையிலே பெண்கள் பேசாமல் இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் எங்க கற்றுக்கொள்ள வேண்டுமா? புருஷனிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். புருஷர் என்பது திருமணமானவர்கள் அல்ல, ஆண்களை குறிக்கிறது புருஷர். ஏன்னு சொன்னா சமஸ்கிருத மொழி கலந்து அந்த வேதம் அங்கே மொழிபெயர்க்கப்பட்டபடினாலே அநேக சமஸ்கிருத சொல்களும் அங்கே காணப்படுகிறது. நாங்கள் அங்கே காணலாம். ஸ்திரி, புருஷர் என்று சொல்லுகின்ற சொற்களும் அங்கே காணப்படுகிறது. நாங்கள் அங்கே காணலாம். ஆனபடினாலே ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் அவர்கள் புருஷனிடத்திலே கற்றுக்கொள்ள கடவர்கள். அப்ப உங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது, சபையிலே ஸ்திரிகள் பேசக்கூடாது. ஓகே, அப்ப இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நீங்கள் அங்கே பார்க்கின்ற பொழுது, பெண்கள் அமைதியாக இருக்க வேண்டும், அவர்கள் உபதேசம் பண்ண புருஷன் மேல் அதிகாரம் செலுத்த உத்தரவு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப நீங்கள் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்த ஏன் ஸ்திரியானுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால், பாவம் செய்தது முதலாவது பெண். அவளோட தான் அங்கே பாவம் அங்கே உள்நுழைகிறதை நாங்கள் அங்கே காணலாம். ஆனபடினால் தான் அந்த காரியம் அவளுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்ப உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம், உபதேசம் பண்ணணும்னு சொன்னா இன்றைய நாட்களில் பெண்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களாம் எழும்பி போதிக்கிறார்கள், அவர்களாம் எழும்பி துதிக்கிறார்கள், அவர்களாம் எழும்பி காரியங்கள் செய்கிறார்கள். அப்படி செய்வது முற்று முழுதாக பிழை என்ற வேதம் கூறுவதை நாங்கள் அங்கே காணலாம். இது முக்கியமான சபை கோட்பாடு. இதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இது சபையினுடைய கோட்பாடு. இந்த கோட்பாடை கைவிட்டவர்கள் பிழையான உபதேசங்களுக்குள்ளாக அங்கே போகிறதையும் நாங்கள் அங்கே காணலாம். அப்ப இன்னும் ஒரு வசனத்தினோட அவங்க சொல்லுகின்ற பொழுது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு விளங்கும். சில 21ஆம் அதிகாரம் 9 நீங்க பார்க்கின்ற பொழுது, அந்த வீட்டில தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற 4 கன்னி ஸ்திரிகள் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த கன்னி ஸ்திரிகளை தீர்க்க தரிசனம் சொல்லாமல் அகபு என்ற ஒரு மனிதனை ஜூதியா நாட்டிலிருந்து கொண்டு பவுலானவர் இப்படித்தான் இறக்க போறார் என்பதை தீர்க்க தரிசனமா சொல்லுவதை நாங்கள் அங்கே காணலாம்.
அப்பவே அந்த கேரியம் கொடுக்கப்படுகின்றது. சபைகளிலே பெண்கள் பேசக்கூடாது என்ற அந்த கேரியம் அப்பவே வருகிறதை நீங்கள் அங்கே காணக்கூடியதா இருக்கின்றது. ஆனபடினாலே உங்களுடைய சபைகளிலே இப்ப நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறியலாம். அப்படினால் இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து தியானித்து பார்க்கின்ற பொழுது அறிந்து கொள்ளலாம். அப்படியாக நீங்கள் எப்படியாக சபைகள் இன்றைய நாட்களிலே அங்கே இந்த கோட்பாடுகளை விட்டு வழிவிலகி போவது என்பதை நீங்கள் இலவாக அங்கே புரிந்து கொள்ளக்கூடியதாக அங்கே இருக்கும். ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும். சபையிலே பெண்கள் பேசக்கூடாது, இதுதான் இறுதியான முடிவாக இருக்கிறது இந்த வசனத்தின் ஊடாக. இனிமேல் நாட்களிலே ஒரு கோட்பாடுகளாக நாங்கள் அங்கே பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேதத்தின் ஊடாக ஆதாரங்களுடன் அதுக்கு பதில் அளிக்கப்படும். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு கோட்பாடோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.